கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இக்கரைக்கு அக்கறை பச்சை எதிர்த்த வீட்டுல ஏண்டா கண்ண வச்ச கஷ்டப்பட்டு போட்ட பழச்ச கரண்ட் போச்சு எங்க போய் தேடுவேன் நீ சுச்ச மாற்றம் தொட்ட மல்லிகை இவ மாட்டா தள்ளிக்க மேரேஜான பீசு இன்னாருக்கு சொல்லிக்க சொல்லி விட்ட ஜோக்கர் அவ போட்டதெல்லாம் யாக்கர் தோத்து போய் தொப்பி வாங்கி வந்த நாய் சேகர் டார்லிங் 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 மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான நம்புவிட ராஜா அந்த புறம் போன அங்க வந்த டிஸ்டே கரடிதான் எங்கோ வேற தச போக ஜஸ்ட் மிஸ் ஆச்சே ஆனந்தம் தான் கனவு களைஞ்சு அந்த கரடி மறைஞ்சு போனஜத்தில் தெரியுது இப்படித்தான் டார்லிங் 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 நாட்டு கட்ட ஒண்ணு நம்ம கிட்ட வந்தா கண்ணு டிம்மி டிப்பு அடிக்குது கிட்ட வந்த கட்ட கண்டுக்காம போன பீசு போன பல்பா வெடிக்குது காலில் விழுந்தாலும் காதில் விழுகாத காதல் இவனை வச்சு வெளுக்குது டார்லிங் 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 என்ன சார் பண்ண போறீங்க? என்ன சார் இது? வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு சார். எங்க ருக்கு கொத்திருவோலோன்னு எங்க போறதுன்னே தெரியல. பொண்டாட்டி கத்துவாங்க சொல்லி பயப்படுறவங்களை பார்த்துருக்கேன். பொண்டாட்டி கொத்துவான்னு சொல்லி பயப்படுற முதல் ஆள் உங்களை தான் சார் நான் பார்த்துருக்கேன். ஆமா சார். சார் நீங்க நினைச்சா ருக்குவை மாத்தலாம் சார். நானா? ருக்குவியா? கமா என்ன பண்ண சொல்லுங்க, என்ன பண்ண சொல்லுங்க. ருக்கு கிட்ட ஒரே ஒரு கடி வாங்கிக்கங்க சார். This is too much. நான் பாம்பாயிட்ட அனிதா என்ன பண்ணுவா சார்? சார் ஹனிமம் ஒரு தைரியசாலி சார், அவங்க சம்பாதிக்கிறாங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க. எது? நான் சும்மா இருக்கா? ஏன் நீங்க பாம்பா மாறுங்களேன்? நான் ஒரு பிசினஸ் மேன், சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் கெட்டுரும்ல. ஆமா, இவர் பெரிய அம்பானி. இவர் பாம்பாயிட்டா பங்கு சந்தை படுத்துரும். பண்றது பனியன் சட்டி வியாபாரம். அதுக்கு இருந்து இவ்வளவு பெரிய பில்டப். என்ன சார் பேசுறீங்க? பனியன் சட்டி வியாபாரம் பண்றது அவ்வளவு கேவலமான விஷயமா? ஏன் நீங்க அதெல்லாம் போறது இல்லையா? அதெல்லாம் போடுறேன். ஆனா உங்களுடைய வான்கோழி பனியன் சட்டி நான் யூஸ் பண்றேன். சார் நீங்க சும்மா தானே இருக்கீங்க. எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பாம்பா எடுத்துட்டு போலாம்ல. சார் என்ன சார் பேச்சு பேசுறீங்க நீங்க? நான் ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட். நான் ஒரு நாள் வேலை பண்ணனா ஒரு மாசம் உட்கார்ந்து சாப்பிடலாம் தெரியுமா? பார்த்தா தானே. சார் எதிர் வீட்டுக்காரனுக்காக பாம்பா மாறாத நீங்க என்ன சார் மனுஷன்? வாட் எ லவ்லி மூமெண்ட். என்ன ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. கேன் ஐ ஜாயின் வித் யூ? ஏய் மூடிட்டு போடா. ஐ லைக் இட். நாம பிபி ஊதுறதுக்கு இந்த கோபிதா சரியான ஆள். ஊதிருவோம். என்ன கோபி எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். விலைவாசி விஷம் போல ஏறிக்கிட்டே இருக்கா. அதுக்கு மிடில்ல லைஃப் ரன் பண்றது கஷ்டமா இருக்கு. கஷ்டம்தான். என்ன பண்றது? இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இப்பவே கண்ணை கட்டுதுனா எப்படி? சரி வா வீட்டுக்கு போ. எதுக்கு? அது ருக்கு வந்து கொள்ளு ரசம் கோயம்புத்தூர் ஸ்டைல்ல வச்சிருக்கா பாரு. சும்மா அப்படி இருக்கு. ஜஸ்ட் a minute. ஒரு கைண்ட்லி இன்ஃபர்மேஷன். ஐ am pure non vegetarian, you know. இருக்கே மட்டன் பிரியாணியும் மட்டன் பெப்பர் ஃப்ரையும் பண்ணி வச்சிருக்கா. ஐயோ ருக்கக்கா பிரியாணின்னா அல்லுமே. வாங்க போலாம். வீடு இங்க. சாப்பிடுற மூட்ல வீட்டை மாதிரி.
லஞ்ச் வந்திருக்கு பாரு. இது இல்ல எங்க ஊர்ல லஞ்சுக்கு வந்திருக்காங்கன்றது இப்படிதான் சொல்லுவோம். ஐ லைக் இட். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏய் ருக்கு, அட என்னங்க ஏ கோபி, அக்கா நல்லா இருக்கிறீங்களாக்கா? நான் நல்லா இருக்கேன் கோபி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கிறேன்க்கா. ஏன்டா அப்படி பாக்குற? எப்படி பார்த்தாலும் அப்படித்தானே இருக்கு அக்கா. ஆ? நீலவேணியாவே மாறிட்டீங்களேக்கா. ஓ அத பத்தி பேசாதடா. ஏன்? அப்புறமா சொல்றேன். ஐயா என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அடியே இவனுக்கு அடியே. நானுங்களா? ஐயோ நாகலட்சுமி என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? என்று புருஷ பேச்சு கேட்றீ, பசி கட்றியே. அட என்னங்க நீங்க ஏதோ பர்கர் வாங்கி கொடுத்து கறிக்காத மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு வந்து கறி கடினா எவ கடிப்பா? போங்க நீங்க. ஏன் நீ அறிவு கேட்டவள? ம்? போன வாரம் புத்துமாரியம்மன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு மறந்துட்டியா? நானுங்களா? ஆமா, ஆ? சாமி என் கனவுல வந்து கோச்சிக்கிட்டு கோவம் போகணும்னா கோவின்னு பேர் வச்சிருக்கவன கடிக்க சொல்லி சொல்லலையா? ஆ? அக்கா கடிங்கக்கா, அதுக்கு என்ன பரவாயில்ல, கடிங்கக்கா. ஐ லைக் இட்க்கா. நட்டனா கை விடுங்க, நான் ஓட மாட்டேன். விடுங்க, கடிங்கக்கா. ஏன் நீ கடி வாங்குறவனே பிரியப்பட்டு கேக்குற? கடிச்சு வைடி. எனக்கு இருத்தீங்க நான் வரதேன். ஏது? ஏய் இங்க பாரு, நான் என்ன சாப்பிடவும் சொன்னேன், கடிச்சு வைக்க தாண்டி சொன்னேன். அக்கா ஏன்றா? இப்ப நீ என்ன கடிக்கல, நான் நட்டனாவை கடிச்சு வச்சிருவேன். ஏய் ஏய் இங்க பாரு, முதல்ல இவனை கடிச்சு வை. இவனுக்கு பைத்தியம் முத்திர போகுது. எனக்கு முத்துலன்னு யார் சொன்னா? ஏய், ஏ கோபி, என்ன கோபி பண்றீங்க? என்ன கோபி? ச்சே, என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? எலி குட்டி, எலி தங்கம், ப்ளீஸ் கம் ஆன், கம் ஆன், கம் அவுட், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், Sir. கம் ஆன். என்ன பண்றீங்க? அது பாம்பு மேடம்க்கு, சாரி ருக்கு மேடம்க்கு டிஃபன் ரெடி பண்ணுது. ஒரு பிஸ்கெட்டா? சார் இது எலியோட சாப்பாடு சார். எலி ருக்கோட சாப்பாடு. என் பொண்டாட்டிய பார்த்தா எலிக்கறி சாப்பிடுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சார் வேறதோ சார், பச்சை தண்ணி கூட பல்ல படல, முட்டையை தொட கூட மாட்டா தெரியுமா? சார் மத்தியானம் லஞ்சுக்கு 10 லிட்டர் பாலை குடிச்சிருக்காங்க. சாயந்தரம் ஸ்நாக்ஸ்க்கு 2 ட்ரை முட்டை காலி. சுத்து வட்ட இடத்துல எங்கேயுமே முட்டை பால் ஸ்டாக்கே இல்ல சார். சார் ஏதாவது சாலிடா சாப்பிட்டா சார் பசி அடங்கும். நீங்க கிடைச்ச கோபியை விட்டுங்க சார் அவன் கொலவெறியோட என்ன கடிக்க வரான் சார். சார். கோபிட்ட கனி வாங்குறதுக்கு ருக்குட்ட கனி வாங்கலாம் சார். நீங்க ருக்குட்ட கனி வாங்கி பாம்பா மாறிட்டீங்கன்னா நான் பிடிக்கிற எலியில 2 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்து உங்களை நல்ல பாம்பா நல்லபடியா வளர்ப்பேன் சார். பிராய்லர் நனையுதுன்னு பண்ணக்காராரு தானா? போங்க சார், போய் ஏதாவது சந்து போத்துல 2 எலியாவது பிடிங்க சார். பாவம் சார், ருக்கு பசியோட இருக்காங்க சார். பாம்போட பசி இன்னொரு விஷ பாம்புக்கு தான் தெரியுமா? விஷம். நெசந்தா போங்க. எலி கண்ணா, எலி டார்லிங், வா 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 வா. இங்க இருக்கிற கொய்யால பிஸ்கெட்டை மட்டும் சாப்பிட்டு உள்ள ஓட்டியாடி ஒன்ன விட மாட்டேன். எங்க இவரு ஆளே காணோம்? கடிக்காத, வந்துரு 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 வெளியே. ஏய் விக்கி, என்ன பண்ற? அதுவா எலி பிடிக்கிறேன். எலியா? ஆமா, எதுக்கு? சாப்பிடுறதுக்கு தான். யாருக்கு? ருக்குக்கு. ருக்குவா? இல்ல, அது லுக்குக்கு. ஒரு நாளைக்கு ஒரு எலி சாப்பிட்டா இப்ப இருக்குல்ல அதே லுக்கு 80 வயசு வரைக்கும் மெயின்டைன் ஆகுமா? Is it? ஆமா, இது யார் சொன்னது? அது எலியோ டயட்னு ஆஸ்திரேலியால புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ. என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னான். அதான், அது இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிட்டு போறேன். அத முதல்ல உனக்கு எலியை பிடிச்சு கொடுத்து ஒன்னு அழகா கேளான்னு பாக்குறேன். ஓ வாவ், சூப்பர் மேட்டர். ஸ்மைல் ப்ளீஸ். இது இருக்கு. ஆமா, எதுக்கு இதெல்லாம் எடுத்த? Facebookல அப்லோட் பண்றேன். அவ்வளவு சீக்கிரம் நீ இதெல்லாம் சோஷியல் மீடியால போட்டுறாத. சப்போஸ் போட்டேனா மத்தவங்களும் இதெல்லாம் பார்த்து அவங்களும் எலி சாப்பிட்டு அழகாடுவாங்க. அப்புறம் நீ தனியே தெரிய மாட்டேன்.
அதனால முதல்ல நீ சாப்பிட்டு அழகாயிரு, அப்புறமா லேட்டரா பண்ணிக்கலாம்னே. So sweet of you, Vicky. Vicky, நீ இங்க எலிய பிடிக்கிறத விட அண்ணாச்சி காட்டுல நிறைய எலி இருக்கு. அது பாதாம் பிஸ்தால சாப்பிட்டு கொழுக்கு கொழுக்குன்னு இருக்குல்ல, அந்த எலிய சாப்பிட்டா நான் இன்னும் அழகா வரல. அதையும் போய் பிடிச்சு வந்துரு. So happy, Vicky. Vicky, இனிமே உனக்கு வேலையே இதுதான், நிறைய எலி பிடிக்கணும், என்ன அழகாக்கணும். Bye. அழகானா எலிக்கறி இல்ல, ஏலியன் கறியை தின்னுவாரு. ஐயோ, என் ருக்கு பசிக்குமே. எலிமா வந்துருமா? ஒருவேளை செல்ஃபியா இருக்குமோ? ருக்கு இப்ப பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பாங்களா? நாகராஜா, என்ன விளையாட்டு இது? ஐயோ, பாக்கும்போதே நான் கூறுதே, அத்தை வச்ச ஊருகா. ஐயோ, ஐயோ, ரொம்ப மாதிரி நாக்கு நீட்டுறாங்களே. ஒத்திர கித்திர போறாங்க. ஐயோ, முழுசா மாறிட்டாங்க. என்னங்க, பாம்பு டான்ஸுக்கு பதிலா ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க. பார்க்கறது உனக்கு, ஆனா பாம்பு கோச்சுக்குமோ? விக்கிங் சார். வாட்டமே, இது பக்கத்துல வராங்க. கொத்துவாங்களா இல்ல கடிப்பாங்களா ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ, விக்கிங் சார், உங்களுக்கு என்னாச்சுங்க? உங்களுக்கு என்னாச்சு? குத்து டான்ஸ் போறேன்னு குலதெய்வத்துக்கு வேண்டிட்டீங்களா பாம்பு மேடம்? இது ருக்கு மேடம். ஐயோ இல்லைங்க, இந்த லட்டனை என் பக்கத்துல வர்றதுக்கே பயப்படுறாருங்க. ஏன்? பாம்பு, சட்டை, முட்டை, எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகமா இருக்கிறாருங்க. அம்மா தான் நாகதேவதைக்கு பலகாரமும் பரிகாரமும் செஞ்சா சந்தோஷமா இருப்போம்னு சொன்னானுங்க. அதானுங்க, பலகாரத்துக்கு முட்டை போட்டாவும் செஞ்சு பரிகாரத்துக்கு பாம்பு டான்ஸ் ஆனானுங்க. உங்க கண்ணு நீளமா இருந்ததுன்னு நட்டு சொன்னாரு. அத அரைச்சின்னு உரிச்சு வச்சிருக்காங்க. இது யாரு கண்ணு? இது என்ற கண்ணுங்க. என்கிட்ட என்ற கண்ணு தானங்க இருக்கும். ஒன்றரை கண்ணா இருந்தாலும் என்ற கண்ணு தான் பெருசா இருக்குன்னு என்ற அப்பாவை பத்தி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. மத்தவங்க டீடைல் சொன்னா நல்லா புரியும், நீங்க டீடைல் சொன்னா கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிக்கலாம், கண்ணை எப்படிங்க உரிக்க முடியும்? அது கண்ணு இல்லைங்க, கண்ணுக்கு போற பென்ஸுங்க. கண்ணுக்குள்ள காரா? ஐயோ, கார் இல்லைங்க விக்கிங் சார், கான்ட்ராக்ட் பென்ஸுங்க. ஓ, கான்டாக்ட் லென்ஸா? அரசக்கா அதே தானுங்க. லட்டனாக்கு பிடிக்கும்னு வச்சேன், ஆனா அவர் கண்டுக்கவே இல்லைங்க. அப்ப கால் ஏதோ குத்திச்சாமே, அது பாம்பு கடி இல்லையா? ஐயோ விக்கிங் சார், அது முள்ளு குத்துனதுங்க சார். ஓஹோ, முளைக்கீரைக்கு முள்ளங்கிக்கீரைக்கு வித்தியாசம் இல்லைங்களா? நீங்க சொன்ன கண்டிப்பா இருக்கும் மேடம். அப்புறம் ஏன் உசு சொல்றீங்க? அது இல்ல, அது புதுசா மிளகா பிஞ்சின ஒரு ஊறுகாய் பண்ணேனுங்க. அத கொஞ்சம் தின்னு பார்த்தேன், ஒரே காரம். அதானுங்க சார். இருங்க சார், அப்ப முட்டை போட்டு எடுத்துட்டு வரேன். இது ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாட வேண்டிய நேரங்க இது. வரேன். முள்ளு குத்திருச்சு, லென்ஸ் வச்ச கண்ணு இருக்குதுங்கன்ற இவர் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடணும்ன்றாரு. நம்ம வீட்டுக்காரர் நட்டுக்கல் இருக்கிறாரு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் பைத்தியம் பிடிச்சிட்டு அலையிறாரு. ஐயோ, யார் வீட்டுக்குள்ளேயோ. பச்சை குழந்தைன்னு பாலூத்தி வளர்த்தேன், பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. பூர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. நட்டு சார்,
ருக்கு இருக்காங்கல்ல. அவசரப்படாத விக்கி. ருக்கு பாம்பு இல்லைன்ற விஷயத்தை இவன்ட்டு சொல்லவே கூடாது. இவனை இதே ஃபீல்ட வச்சு நம்ம ரொமான்ஸ் ஃபீல்ட ஏற்ற வேண்டியது. என்ன சார் நிறுத்திட்டீங்க? இது ருக்கு மேடம் இருக்காங்களா சார்? முதல்ல வேற மாதிரி ஆரம்பிச்சீங்க. அது தப்பு சார். அது ரப்பர் வச்சு அடிச்சிருக்கேன். இப்ப சொல்றேன்ல, இதான் கரெக்ட். ருக்கு மேடம் பாம்பு கடிச்சு பாம்பாயிட்டாங்க சொன்னீங்களே சார், அது உண்மைதான் சார். உங்க வீட்ல ஹால்ல பாம்பு படம் வச்சு அது முன்னாடி பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சார். இப்ப என்ன சார் பண்றது? இப்ப கேளுங்க. நல்ல பகுடி ஊதி பாம்பை வர வச்சுட்டு இப்ப என்ன பண்ணுங்க, என்ன அர்த்தம் இருக்கு சார்? வைத்தியன்னா டாக்டர் வச்சு ஓட்டலாம், பேய்னா பூசாரி வச்சு ஓட்டலாம், கார்னா டிரைவர் வச்சு ஓட்டலாம், ரைட் நான் பைலட் வச்சு ஓட்டலாம். சார் பொண்டாட்டி பாம்பு கடிச்சு பாம்பா மாறிருக்காங்க, எப்படி சார் தோக்கடிக்க முடியுது உங்களால? பாம்பை நம்பூதிரி வச்சுதான் ஓட்டலாம் சார். நம்பூதிரினா புதுவிதமான மகுடியா சார்? ஆமா, ஏஆர் ரஹ்மான் கூட லேட்டஸ்டா இப்ப வாங்கிருக்காரு. என்ன சார் உங்களுக்கு செட்டி மணியை தவிர வேற எதுவுமே தெரியாதா? நம்பூதிரினா அந்த கேரளாலாம் இருப்பாங்க சார், நம்பூதிரி மந்திரவாதி சார். சைடுல கொண்டு வச்சிருப்பாங்க, ஆனா சட்டை போட்டுக்க மாட்டாங்க. கரெக்ட்டா சார்? அவங்க தாங்க சார். கேரளாக்கு எப்படி சார் போறது? அது திருவனந்தபுரம் ஸ்டேஷன்ல இறங்குங்க, ஒரு ஆட்டோ மீட்டர் போட்டு ஏறுங்க, நேர போனா ஒரு நேந்திரமழை வண்டி வரும். நேந்திரமா? அப்படியே ரைட்ல திருப்பினா புட்டு மாவு வண்டி வரும். அந்த வண்டிக்கு ஓவர்டேக் பண்ணி யூட்டர் எடுத்தா சார் சார் ப்ளீஸ் சார் ஷார்ட்டா சொல்லுங்க சார். திருவனந்தபுரத்துல இறங்கி ஆட்டோ டிரைவர் கிட்ட ஐயப்பன் நம்பூதிரி வீடு எதுன்னு கேட்டா உங்களை அப்படியே அலேக்கா 5 நிமிஷத்துல கொண்டு போய் விட்டுருவோம். ஆட்டோ வர சார். எங்க போகணும் சார்? ஐயப்பா நம்பூதிரி வீட்டுக்கு வண்டி ஓட்டுப்பா. ஐயோ திருவனந்தபுரம் கேளுங்க சார். திருவனந்தபுரம் போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பாப்பா. எனக்கு வழி தெரியாது, நீ வழி காட்டு ஓட்டுறேன். காட்டு வண்டி எடு சார். வர சார். போயிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு வாங்க. தேங்க்யூ. சீக்கிரம் பாப்பா. நம்பூதிரி நீ வாழ்க. சொல்லுங்க அத்தை. விக்கி எங்க? ஆமா, உங்க புள்ளைய தான் தேடிட்டு இருக்கேன். அவன் தான் வீட்ல அடங்க மாட்டேனே. வளர்ப்பு சரியிருந்தா தானே அவர் சொல்லி என்ன பண்றது? விக்கி ஏன் சதி? இங்க வாங்களே. என்ன? அம்மா கூப்பிடுறாங்க. யாரு? அம்மா ஆன்லைன். அம்மாவா? அம்மா எப்படி பாருங்க? நல்லா இருக்கமா? அந்த அக்கா படம் சூப்பரா இருக்குது. எந்த கடையில வாங்குனீங்க? அது வந்து என்ன ஆச்சு நட்டு சார்? அவகிட்ட போவாதீங்க, அவ குத்திடுவா. குத்துறதுக்கு அவன கோழியா? இல்லைங்க கோப்ரா. அவ பாப்பா மாதிரி. ஏன் சார் ருக்கு போய் இப்படி சொல்றீங்க? நிஜமாதானி மேம், நாக அமாவாசை அன்னைக்கு பாம்பு கடிச்சா அவங்க பாம்பா மாறிடுவாங்க. இப்ப ருக்கு உங்களை கடிச்சானா நீங்க பாம்பா இருவீங்க. என்ன மடைய சொன்னா நட்டு சார்? ஜோசியர் சொன்னாருங்க. பக்கி சார் கூட தெரியுமே, அவ பாம்பானதா இவரும் பாத்தாரு. நான் எங்க சார் பார்த்தேன்? நீங்க சொன்னீங்க, நான் நம்பினேன். அவ்வளவுதான். அவ சாப்பிடுறதுக்கு எலியெல்லாம் புடிச்சீங்க. அது ஐயோ நட்டு சார், இது எலிய தெரபிக்காக. அது ஹனி பியூட்டி சீக்ரெட் யாரும் சொல்லிட்டாரு. அப்புறம் உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். ஐயோ சோ ஸ்வீட் விக்கி. ஐ லவ் யூ ஹனி. நட்டு சார், உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு? ஐயோ அவள பாம்பு கொத்துச்சுங்க. பாம்பு எங்கங்க குத்துச்சு? முள்ளு குத்துச்சு, வாய் குத்துச்சு. கவிதை விக்கி அப்ப கண்ணு நீளமா இருந்தது காரணம் சொட்டு நீளமா இல்ல நீல காமாலியா? அட நீங்க வேற. அது நம்ம அனிதாக்கா வாங்கி கொடுத்த ப்ளூ பென்சில். ஐயோ ருக்கு, அது ப்ளூ லென்ஸ். அரசக்கா அதேதான். அப்ப உன பாம்பு கொத்தவே இல்லையா? சிலுக்கு சேலை கட்டிக்கிட்டு சிலுத்துக்கிட்டு நின்னாலா சுளுக்கிக்கிட்டு நிக்கிறான்னு புருஷ சிங்காரவல போனாங்க. ஐயோ பாட்டாவே பாடிட்டீங்களா? விக்கி ஓகே வழக்கு போலாம். சாரிடி. ஏனுங்க இத்தனை நாள் உங்க கணக்கு பாம்பாதான் தெரிஞ்சனுங்களா? இல்லன்னு சொல்ல முடியாது. என்ன ராமநாராயண படத்துல வர சாதாரண பாம்பா தெரியல, அனகோண்டா படத்துல வர மாதிரி அழகான பாம்பா தெரிஞ்சேன். பாம்புகள்லாம் உன்ன மாதிரி அழகா இருக்குது, எவ்வளவு நல்லா இருக்கு. நல்ல பாம்பு குட்டியே, சாரு பாம்பு குட்டியே, பச்சை பாம்பு குட்டியா? கடிச்சா மாதிரி இருந்தது. செத்த பாம்பு எந்த பாம்பு கொத்துச்சு தெரியலையே. உனக்கு இந்த பரிகாரம் பத்தலையா?
உங்களுக்கு full பாட்டு வாங்கிட்டீங்களா இல்லையா? ஆமாங்க. ஐயோ விக்கி முதல்ல நீ போய் டாக்டரை கூப்பிடு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. மார்ச்சரி வேனுக்கும் ஃப்ரீசர் பாக்ஸும் சொல்லிருந்தேன். அம்மா கேரளா போறோம் சொன்னீங்களே, ஏன் சார் திரும்பி வந்தீங்க? ஏன் சார் உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த கேள்வி எல்லாம் தேவையா சார்? இல்ல சார், நீங்க சப்போஸ் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் யாரை சார் கேட்கறேன்? ஐயோ சார் பர்ஸ் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் சார். நீங்க பதற வேணாம் சார், பதற மாதிரி நடிக்கலாம்ல சார். ராஜகோபாலே 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 ராஜா ராஜகோபாலே எவ்வளவு பேனு ராஜகோபாலே என்ன தர்றாங்க? ஐயா அது லூசுங்க, நீங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அனிமே போன் பண்ணுங்க அனிமே. 5 நிமிஷம் ஆச்சு. நொர தள்ளுதா? ருக்கு மேடம் பல்ஸ் பாருங்க. ராஜகோபாலே ராஜகோபாலே பா டேய் டேய் இங்கதான் இருக்கியா? பால்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சதுக்காக கோச்சிட்டு இங்க வந்துட்டியா? வா வாடா வாடா. சார் உயிர்ல எழுதி வச்சிட்டீங்களா? சார் ராஜா நம்ம பையன்தான். யோ, இது உன் பாப்பாயா? ஆமா பழனி முருகனுக்காக வளர்க்குறேன். என்ன கோபி ஒன்ற பாம்பு என்ற மாமனை கடிச்சு போச்சு. கடிச்சிருச்சா? சான்ஸே இல்ல. ஏன்னா எல்லா பல்லையும் புடுங்கிட்டேன் நானு. யாரையும் கடிக்க கூடாது, பல்லெல்லாம் புடுங்கிட்டியா? பூரா சொத்த பல்லு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதனால தான் எல்லா பல்லையும் புடுங்கிட்டு டாக்டர் கிட்ட புது செட்டு பல்லுக்காக ஆர்டர் கொடுத்துருக்கேன். வரட்டா? ஏண்டா 1-2 பல்லாவது புடுங்காம வச்சிருக்கலாம் மேடம். அப்பா அம்மா குட்டியா செல்ல குட்டியா ஐ லவ் யூ. அடியே நீ பண்ணாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு குத்தாட்டம் போட்டது வீணா போல. ஆமாங்க. கடிச்சது சொத்த பல்லு பாப்பா. ஐயோ விஷம். விஷம் தான் ஏறல. அப்புறம் என்ன ஹாயா அவங்க மடியில படுத்திருக்கீங்க? அவங்களுக்கு வலிக்காது? எழுந்துருங்க சார். என்ற பொண்டாட்டி கூட நான் எழுந்துருங்க சார். ஏனுங்க நல்ல வேலைங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு நீ யாருங்க இருப்பா? ஏன் நான் இருக்கேனே? இல்ல நம்ம இருக்குமே அது சொன்னேன். அதான் ஒண்ணும் ஆகலையே விக்கி. அதான் வருத்தமா இருக்கு.